ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மீ மோரியா லவ்லினா. என்னடா யாரோ வீடியோவில் புதுசாக வராங்களேன்னு யோசிக்க வேண்டாம். நான் இருதயம் சாரோட டாட்டர். கரண்ட்லி நான் வந்து சிஏ இன்டர் படிச்சுட்டு இருக்கேன் அண்ட் ஐ எம் ஆல்சோ குவாலிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சரி, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பஜாஜ்லேருந்து வந்து ஒரு புது என்எஃப்ஓ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபின்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. லைக் நவம்பர் 8 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு வந்து நமக்கு டைம் இருக்கு. இன்னும் வந்து 10 ரூபாய் என்ஏவில அவங்க கொடுக்கறனால நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நவம்பர் 20 to 2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன கிளியர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஒய் ஷுட் வி இன்வெஸ்ட் இன் கன்சம்ஷன், ஒய் வந்து வி ஷுட் சூஸ் திஸ் ஃபண்ட் ஆல்சோ அஸ் அ போர்ட்ஃபோலியோ. நம்ம பேஸ்கெட்டில் ஏன் வந்து நம்ம கன்சம்ஷன் ஃபண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். அது மாதிரி ஏன் இந்த டைம் இந்த பீரியட்ல நவ் ஒய் ஷுட் வி இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த ஸ்லைடை பாருங்க, அதான் நான் கொஸ்டினாக இங்கே எழுதியிருக்கேன். ஒய் இன்வெஸ்ட் இன் கன்சம்ஷன் அண்ட் போட்டு ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் கன்சம்ஷன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சில பேர் வந்து புதுசாக பார்க்குறவங்க இருக்கலாம். கன்சம்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு 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 கிளாரிஃபிக்காக இந்தியாவோட கன்சம்ஷன் எப்படி இருந்திருக்கு, எப்படி வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ஸ்லைடில் பாருங்க, இதில் வந்து இந்த பக்கம் உங்களோட லெஃப்ட் சைடில் பார்க்குறப்ப ஒரே வீடு தான், ஒரே ஸ்ட்ரக்சர் தான், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் அம்யூனிட்டிஸோட வந்து ரெண்டுமே காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் பாருங்களேன், லெஃப்ட் சைடில் பாருங்களேன், இட் லுக்ஸ் லைக் அ ஹவுஸ் விச் இஸ் பில்ட் இன் 1980s. ஒரு 1980sலேருந்து 2000 வரைக்கும் உள்ள ஒரு வீடு வந்து இப்படி தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு டிவி இருக்கும், சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒரு டிவி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு கிச்சன்னா பாருங்களேன், ஒரு ஒரு சிம்பிளா கொஞ்சம் வந்து யூட்டென்சில்ஸோட நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனா இங்கிட்டு இந்த சைடு உள்ள அதே ரைட் சைடு உள்ள ஒரு ஒரு அந்த ஹவுஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்களேன், எப்படி வந்து அது எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு டிவிக்கு பதில் எத்தனை டிவி இருக்கு. அது வந்து நம்மளோட இது என்னது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். டிவி வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்றோம். ஆனா அந்த டிவியை ரீப்ளேஸ் பண்ற விதமா அது அங்க இருந்தாலும் கூட நம்ம மற்ற பல விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு அதை வந்து செலவு பண்ணி வாங்கி இன்னும் ஒரு எக்ஸ்டென்ட் போய் கூட நம்ம வந்து அமௌண்ட் வந்து செலவு பண்ண ரெடியா இருக்கும். ஒரு ஃபோன் வாங்குறோம், ஒரு லேப்டாப் வாங்குறோம், எல்லாத்துலயுமே நம்ம வந்து அதுல என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமா இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து கன்சியூமர்ஸ் வந்து அதிகமா மாறிட்டு இருக்காங்க. ஸோ 1980s அந்த வீட்டுக்கும் இப்ப இருக்கிற வீட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து கன்சியூமர் எவல்யூஷன் சொல்றோம். இதான் வந்து அந்த கன்சம்ஷனோட இந்தியாஸ் ஹிஸ்டரி. இதான் வந்து இப்படிதான் இந்தியா வந்து இதுவரை வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு. சரி, இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரி சார் மேம் நீங்க சொல்வீங்க இப்போ வந்து ஃபண்டில் வந்து ஒருவேளை இந்த மாதிரி எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குமா, இதுக்கு முன்னாடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து 5 years ரிட்டர்ன்ஸ் அண்ட் கன்சம்ஷன் ஃபண்ட் வெவ்வேறு ஆல்ரெடி இந்த மாதிரி கன்சம்ஷன் ஃபண்ட் ஆல்ரெடி ஃபண்ட் வந்திருக்கும்ல, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும்ல மார்க்கெட்ல, அந்த மாதிரி ஃபண்டை வந்து ஒரு 5 இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நிப்பான் இந்தியா, எஸ்பிஐ, கனரா எல்லாமே பாருங்க. அதோட சிஏஜே ரிட்டர்ன்ஸ் வந்து மோர் தென் வந்து 20% இருக்கு. அடுத்து சரி, இதை எதுக்காக இந்த சார்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நிஃப்டி 500 இண்டெக்ஸையும் கன்சம்ஷனோட இந்தியன் இண்டெக்ஸோட பார்க்கும்போது இது வந்து ஒரு 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 ஸ்மூத்தான மார்க்கெட்டாகவே இருந்திருக்கு. நமக்கே தெரியும், ஒரு மார்க்கெட் இஸ் ஆல்ரெடி அனலைஸ்ட் பை டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஸோ அல்டிமேட்டா யாரு, கன்சியூமர்ஸ் கன்சம்ஷன் தான். ஸோ வாட் எவர் மார்க்கெட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன் தான். ஸோ பட் அப்போ நிஃப்டி 500 இண்டெக்ஸை பார்க்குற போது கன்சம்ஷனோட இண்டெக்ஸ் வந்து எந்த ஃபால் வந்தாலும் கூட அது ரொம்ப லோ வேல்யூக்கு கொண்டு வராத அளவு அது பேஸ் அந்த ஒரு ஆவரேஜ் லெவல்ல மெயின்டைன் பண்ணியே போயிருக்கு. சரி, இப்போ நீங்க வந்து எனக்கு அந்த 5 இது காமிச்சிங்களே, அந்த 5ல் ஒருவேளை சப்போஸ் நான் ஒருவேளை அந்த ஃபண்டில் எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நான் என்ன ரிட்டர்ன்ஸ் நான் எடுத்திருக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு நம்பர் நியூமரிக்கல் வேல்யூல எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்வீங்களே. ஸோ அதுக்காக இந்த சார்ட் பாருங்க. நான் வந்து நிப்பான் இந்தியா கன்சம்ஷன் ஃபண்ட் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து லம்சமா வந்து ஒரு 10 lakh வந்து நான் வந்து 5 years காமிச்சேன்னா நான் 5 yearsக்கே நான் எடுத்திருக்கேன். 2019 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ 10 lakh போட்டிருக்கேன். இன்னைக்கு 2024 அன்னைக்கு அதோட வேல்யூ பாருங்க, 23,95,826. ஸோ எவ்வளோ வந்து அப்போ எவ்வளோ வந்து நமக்கு இன்னைக்கு தேதியில வந்து 23,95,000 ரூபாய் கிட்ட இன்னைக்கு வந்து அந்த ஒரு கன்சம்ஷன் ஃபண்ட்ல ஒருவேளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு உங்க பேங்க்ல எவ்வளோ இருந்திருக்கும், எப்போ ரெடம்ஷன் போட்டாலும் எவ்வளோ எடுக்கலாம், 23,95,000 வந்து நீங்க எடுக்கலாம். சரி மேம், நீங்க ஓகே இதெல்லாம் ஓகே தான், பட் ஒருவேளை என்கிட்ட வந்து 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது, நான் வந்து சின்ன அமௌண்ட் தான் பண்ணியிருப்பேன், இந்த அளவுக்குலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னா நான் வந்து இங்க பாருங்களேன்,
நான் வந்து என்ன எடுத்திருக்கேன், ஒரு மந்த்லி எஸ்ஐபி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல 10,000. நான் இது வந்து இந்த ஃபண்டை வந்து கெனரா ரொபேக்கோல வந்து போட்டதா நான் எடுத்துக்கிறேன். இதுவுமே 2019ல வந்து மந்த்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி 2024 வரைக்கும் போட்டிருந்தா, இங்க பாருங்களேன், இன்னைக்கு தேதியில வந்து எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ வந்து 6 லேக். இன்னைக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கு, 10,39,871 rupees இருக்கு. டேட்டா வந்து நேத்துபடி அதாவது 11 நேத்தோட எடுத்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு இதை விட என்ன சார் வேணும்? ஸோ ஒரு 5 இயர்ஸ் மந்த்லி எஸ்ஐபி 10,000, இன்னைக்கு வேல்யூ பாருங்க, இன்னைக்கு வந்து 10 லேக் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த அந்த ஃபண்டு வந்து அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ பஜாஜ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஏன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம பண்ணணும் அப்படின்னா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, வர்ற காலத்திலயும் வந்து கன்சம்ஷன் வந்து இதை விட அதிகமா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, இன்னும் இதை விட வந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கேட்பீங்க, எப்படி மேம் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்றது, எப்படி கண்டிப்பா போகும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி டிட்டர்மைன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்களேன். இப்ப இந்த இந்த சாட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய இப்ப எந்தெந்த எக்கனாமி இதுக்கு முன்னாடி எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வந்து எப்போ வந்து ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து $2,000 கடக்குதோ, பெர் கேபிட்டா இன்கம் வந்து $2,000 கடக்குதோ, அப்பெல்லாம் அந்த அந்த எக்கனாமில வந்து ரோபஸ்ட் இந்த இந்த டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ், இந்த கன்சம்ஷன் வந்து பார்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனாலாம் வந்து 2006லேயே வந்து அவங்க வந்து $2,000 கடந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இந்தியாலையும் வந்து இருக்கும். ஸோ 2000 ஆல்ரெடி நம்ம 2,500 கடந்துட்டோம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா 3,000 தாண்டிடுவோம். ஸோ அப்படி கடக்கும் போது இந்தியாலையும் இந்த டிஸ்கிரிஷனரி கன்சம்ஷன்ல ஒரு ரோபஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரி, ஓகே. இப்ப நான் சொல்றேன், ஒய் இன்வெஸ்ட் நவுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டே வந்தேன்ல, நான் இப்ப சொல்றேன் ஒய் இன்வெஸ்ட்னா. இங்க பாருங்களேன், இந்த சார்ட்ல வந்து நான் 4 ஹெட் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து கன்சியூம் மோர், ஒன்று வந்து கன்சியூம் வெல், ஒன்று வந்து கன்சியூம் பெட்டர், ஒன்று வந்து கன்சியூம் ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூம் மோர் அப்படின்றத என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஒரு கடைக்கு போனா என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன கடை இருக்கும், அந்த கடையில வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்போம், அந்த பொருளை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனா இன்னைக்கு அதே கடை இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இருக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இன்னைக்கு ஒரு மாலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ப நம்ம அங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆனனால நம்ம எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்றதை மாத்துறோம். அந்த கடையில போய் வாங்குறதுக்கு பதில் நமக்கு பிடிச்சதை நம்ம போய் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நம்ம சூஸ் பண்றோம். நம்ம வந்து அந்த சாய்ஸ் டு கன்சிஸ்டன்சி, நமக்கு பிடிச்சதை வாங்குறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து நான் இன்னொன்று சொன்னேன்ல, நெக்ஸ்ட் வந்து கன்சியூம் பெட்டர்ன்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து சொல்லப்போனா வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு துணி எடுக்க போனோம்னா நம்ம வந்து பிடிச்சிருக்கு நம்ம எடுக்கிறோம், ஒரு கடைக்கு போனா அந்த துணி பிடிச்சிருக்கு எடுக்கிறோம், அவ்வளவுதான். பட் ஆனா இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், வி நீட் குவாலிட்டி, வி எக்ஸ்பெக்ட் குவாலிட்டி, வாட் எவர் இட் இஸ். எந்த கடையா இருந்தாலுமே வி எக்ஸ்பெக்ட் ஃபார் த நேம் ஆஃப் த பிராண்ட். ரெண்டுமே ஒயிட் ஷர்ட்டா தான் இருக்குங்க, ஆனா பிராண்ட் நேம் இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. இல்ல அந்த பிராண்ட்ல என்ன இருக்கு, எப்படி இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. பட் இட்ஸ் அ பிராண்ட். ஸோ வி பிலீவ் இன் பிராண்ட். ஏன்னா அவங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க, அதனை அவங்க அஷ்யூர் பண்றாங்க. ஸோ ஹை குவாலிட்டி பிராண்டட் குட்ஸை வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பீப்புள், கன்சியூமர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே லக்ஸுரி பிராண்ட்ஸ் போறதுனால இன்னுமே வந்து நம்மளோட கன்சம்ஷனோட ஸ்டோரி வந்து எண்ட் பண்ணாமல் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கன்சியூம் வெல், அதாவது இன்னைக்கு வந்து ஹெல்த் மேலே வந்து நல்ல வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்திருக்கு. நாட் ஓன்லி இன் மெடிசன் மட்டும் கிடையாது, அதாவது ப்ரோட்டீன் பார்ஸ், அதாவது எப்படி சொல்றதுன்னா வெல்னஸ் ஃபுட்ஸ். வந்து ஒரு 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 சாக்லேட் வாங்கின இடத்துல வந்து இன்னைக்கு வந்து தேர் எக்ஸ்பெக்டிங் ப்ரோட்டீன் பார்ஸ். இந்த பிக்சர்ல கூட போட்டிருக்கேன் பாருங்களேன், ஒரு சாக்லேட் இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து அதே சாக்லேட் மிக்ஸ் தான், பட் இட்ஸ் மிக்ஸ்ட் வித் நட்ஸ் அண்ட் அதர் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஆர்கானிக்கான ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண அவங்க தயாராக இருக்கிறாங்க. மேபி அது வந்து நார்மலாக ஒரு சாக்லேட்டை விட அதிக காஸ்ட் இருக்கலாம். இப்போ ஒரு 100 rupees 200 இருந்தாலும் வி ஆர் ரெடி, கன்சியூமர்ஸ் ஆர் ரெடி டு பர்ச்சேஸ் தட். ஸோ இது வந்து ஒரு வெல் பூஸ்டட் பாயிண்ட் டு இன்வெஸ்ட் நவ். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா easy effort to ease and speed. So now today everybody, each and everyone in the household are ready to purchase through online. There is nobody not ordering through Zomato or Instamart or Meesho or Amazon. So everybody எல்லாருமே வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு வந்து
ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த பொருளை வந்து அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அதில் வந்து எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது. இப்போ நிறைய நீங்கள் டிஃப்ரென்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வாங்குறது 100 டெலிவரி சார்ஜ் போட்டு எல்லாம் வரும்போது 200 250 இருந்தாலும் we are ready to spend that excess 150 rupees to reach the ப்ராடக்ட்டை வந்து நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ இதில் வந்து அந்த டிஸ்கிரிஷனரி இன்கம், அந்த இன்கம் வந்து நம்ம செலவு பண்ண என்ன செய்கிறோம்னா தயாராக இருக்கிறோம். எதுக்காக? ஃப்ரம் எஃபோர்ட் டு ஈஸ், நம்மளோட ஒரு கம்ஃபர்ட்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கன்சம்ஷன், அந்த டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக நம்ம இன்னைக்கு வந்து அதை செலவு பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ அதை நான் சொன்னதை வந்து இன்னைக்கு இங்கே ஒரு சார்ட்டாக போட்டிருக்கேன். $3000 வந்து 2025 வந்து கிராஸ் பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஹையர் பீப்புளாக மாறுவாங்க. ஹையரில் இருக்கிறவங்க இன்னும் ஹையராக வந்து போவாங்க. ஸோ அது எப்படின்னா எல்லாமே இந்த ஸ்பெண்டிங்கில் தான் வரும். இந்த கன்சம்ஷன் இஸ் ட்ரிவன் பை, இதனால தான் வந்து கன்சம்ஷன் வந்து இன்னும் அதிகமாக மாற வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏன் வந்து பஜாஜில் பண்ணணும்? எத்தனையோ கன்சம்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஏன் வந்து பஜாஜில் பண்ணணும் அப்படின்னா, தே ஆர் ஃபாலோயிங் அ மெகா ட்ரெண்ட்ஸ். பஜாஜ் வந்து மெகா ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, வரும் காலத்துல வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நிறையவே வந்து வெயிட் இருக்கு, அதுல வந்து நிறைய வந்து பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எம்சிஜிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வர்ற நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ஸ்ல வந்து எஃப்எம்சிஜிக்கு வந்து நிறைய வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கண்டிப்பா அதுதான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் ஆட்டோ செக்டார்லயும் வந்து அவங்க வந்து போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து ஆட்டோ செக்டார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பூம் இருக்கும், நிறைய பீப்புள் அதுக்கு போவாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நான் சொன்னேன் இல்லையா, வெல்பீயிங், அந்த ஹாலிஸ்டிக் நேச்சர், பீப்புள் வாண்ட் டு அந்த ஹெல்த்துக்காக வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இன்கம் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகும், அதை வந்து கன்சியூம் பண்ண பீப்புள் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் இந்த சார்ட்ல கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோ இதுதான். எஃப்எம்சிஜில வந்து 30.7%, ஆட்டோமொபைல்ல வந்து 22.4%, அண்ட் கீழே வந்து மற்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட டாப் 10 கான்ஸ்டியூவன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஐடிசி, பாரதி ஏர்டெல், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட். ஸோ இதனால வந்து தே எக்ஸ்பெக்ட் தட் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து ஆல்ரெடி கொடுத்த ஃபண்டை மாதிரியே இதுவும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஐ கைண்ட்லி நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது கன்சம்ஷன் ஃபண்டுக்கு வேல்யூ கொடுங்க. உங்ககிட்ட ஒரு லம்சமா இன்னைக்கு ஒரு 50,000 1 lakh எவ்வளோ இருந்தாலும் மினிமம் 500ல இருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க எவ்வளோ உங்களால முடியுமோ அதை நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. வந்து NFO வந்து 22nd வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எப்பவுமே ஓப்பன்ல இருக்கோம். we are ready to help you. Thank you.